Hi friends, welcome to Pinko Pink channel. Friends, இன்னைக்கு வீடியோ சண்டே vlog தான் பார்க்க போகிறோம். சண்டே அன்னைக்கு எங்கே போனோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 BHK அப்பார்ட்மெண்ட்டை பார்க்க போயிருந்தோம். இது வந்து விஜயராஜா ஹோம்ஸோட ப்ராஜெக்ட். இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூரூர் டு செங்கல்பட்டு பைபாஸில் இருக்குது. மொத்தம் 512 ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. மொத்தம் 11 ஃப்ளோர் இருக்குது. ரொம்பவே காம்பேக்டான 2 BHK வீடு தான் இது. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 25 lakhs. நம்ம வந்து வீடு புக் பண்ணோன்னா விஜயராஜா ஹோம்ஸில் அவங்க வந்து ஒரு 1 lakh வந்து ஆஃபர் பண்ணி 24 lakhsக்கு வந்து இந்த வீடு வந்து செல் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அமேசானில் வந்து ஒரு 1 lakh வந்து கிஃப்ட் வவுச்சரும் ஆஃபர் பண்ணுறாங்க. இந்த வீட்டில் இருக்கிற ஃபர்னிச்சர்ஸ், அதுக்கப்புறம் இந்த கபோர்ட் ஒர்க்ஸு, இது எல்லாமே வந்து ஒரு டெமோக்காக அவங்க செட் பண்ணி வச்சுருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், இந்த ஸ்பேஷியஸில் இருக்கிற வீடு வந்து நமக்கு வந்து காம்பேக்டாக இருக்குமா, நமக்கு வந்து பத்துமா அப்படிங்கிறத நம்ம ஓரலாக இதை பார்க்கும் போதே நமக்கு வந்து தெரிஞ்சிடும். ஸோ அப்பார்ட்மெண்ட் ஸ்டைல் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடு பிடிக்கும். யாருக்கெல்லாம் வந்து அப்பார்ட்மெண்ட்ஸ் வந்து பிடிக்குமோ கண்டிப்பாக நீங்கள் வந்து இவங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ ஆன்லைனில் இவங்களோட காண்டாக்ட் நம்பர் இருக்குது. நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணி இந்த வீட்டை போய் நீங்கள் பார்த்துட்டு வரலாம். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் கண்டிப்பாக இதை வாங்கிக்கலாம். நாங்கள் வீடு பார்த்து முடிச்சுட்டு வரும்போது அங்கே வந்து பாய் வீட்டு கல்யாணம்னு சொல்லி ஒரு ஷாப் இருந்தது. ஸோ அந்த ஷாப்பில் மதியம் லஞ்சு வந்து வாங்கிட்டு வந்தோம். இது வந்து மட்டன் பிரியாணி. இதுக்கு வந்து சைட் டிஷ்ஷாக கத்திரிக்காய், அதுக்கப்புறம் தயிர் பச்சடி, பிரெட் அல்வா, ஸ்வீட் பீடா இதெல்லாம் கொடுக்குறாங்க. இதோட பேக்கேஜே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. நார்மல் பேக்கேஜ் இல்லாமல் அழகாக பாக்ஸாக கொடுத்துருக்காங்க. அந்த சைட் டிஷ்க்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அழகாக வந்து பேர் எழுதி அதையும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒரு டிஃபன் பாக்ஸ் மாதிரி ரொம்ப அழகாக வந்து பேக் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஒரு மட்டன் பிரியாணி, அதுக்கப்புறம் ஒரு சிக்கன் பிரியாணி வாங்கினோம். மட்டன் பிரியாணி வந்து 2 பேர் சாப்பிட்ற மாதிரி வாங்கியிருந்தோம். சிக்கன் பிரியாணி வந்து ஒருத்தர் சாப்பிட்ற மாதிரி வாங்கியிருந்தோம். இதில் வந்து பிரெட் அல்வா, ஸ்வீட் பீடாலாம் இல்லை சிக்கன் பிரியாணியில். மட்டன் பிரியாணியில் மட்டும் அதை கொடுத்துருந்தாங்க. ஃபுட்டு வந்து பார்த்திங்கன்னா டேஸ்டியாக இருந்தது. சாதம்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா உதிரியாக நல்லா நீளமாக இருந்தது. டேஸ்ட்டெல்லாம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. பட் குவான்டிட்டி தான் வந்து பத்தலை. மதியம் லஞ்செல்லாம் சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா காலையில் வீடு பார்க்க போனதுனால வீட்டில் இருக்க வேலைகள்லாம் அப்படியே நின்றுச்சு. அதுக்கப்புறம் ஈவினிங்கிறதுக்கப்புறம் வீட்டில் இருக்கிற இந்த துணி பாருங்கள், துவைச்ச துணி இந்த ஸ்டாண்டில் ஃபுல்லாக இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து மடித்து வைக்கலான்னு சொல்லி நான் மடித்து வச்சிட்ருந்தேன். வீட்டில் நான் துணி மடிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே ரோல் பண்ண மாதிரி மடித்து வைப்பேன். இந்த மாதிரி மடித்து வைக்கும் போது நமக்கு வந்து பீரோவில் வந்து துணி வைக்கிறதுக்கு ஸ்பேஸ் வந்து நிறைய கிடைக்கும். அதே போல் நமக்கு ஏதாவது ஒரு துணி வேணும், எந்த துணி வேணும் அப்படிங்கிறத பார்த்துக்கவும் முடியும் ஈஸியாக. நம்ம நடுவுலேருந்து ஏதாச்சும் ஒரு துணி எடுத்தால் கூட மற்ற துணி வந்து கலையாது. ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா துணிகளையும் பார்த்துக்கலாம், அதே போல் எடுக்கிறப்போ கலையாமலும் இருக்கும். இதே போல் எல்லா ட்ரெஸ்ஸுமே வந்து வீட்டில் இந்த மாதிரி தான் நான் ரோல் பண்ணி வைப்பேன். ஸோ இதை பற்றின வீடியோ வேணுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் தனியாக இதுக்கு ஒரு வீடியோ உங்களுக்கு நான் போடுறேன். அடுத்ததாக என்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னா, மண்டே வந்து கனிஷ்காவுக்கு ஸ்கூல் இல்லைங்களா, அதனால் ஸ்நாக்ஸ்க்கு வந்து கொண்டைக்கடலை வந்து ஊற போட்டு வச்சுருந்தேன். ஸோ கொண்டைக்கடலை வந்து ஊற போட்டது வந்து பார்த்திங்கன்னா முளைக்கட்டலான்னு சொல்லி நான் வந்து ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டு இந்த கொண்டைக்கடலை ஊற வச்ச கொண்டைக்கடலையை வந்து போட்டு ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ண போகிறேன். ஸோ இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணும்போது உங்களுக்கு வந்து முளைக்கட்டுறது வந்து அந்த டிஷ்யூ பேப்பரில் போடும்போது ஈஸியாக வந்து அந்த முளைக்கட்டி வந்துடும். நம்ம வந்து துணிலேயும் முளை கட்டலாம், ஆனால் அந்த மாதிரி பண்ணும்போது கொஞ்சம் பிசுன்னு ஆகிடுது. ஸோ அதனால் நான் வந்து இந்த மாதிரி தான் முளை கட்டுவேன். இதை வந்து கீழே அதுக்கப்புறம் மேலே 2 பக்கமும் டிஷ்யூ பேப்பர் போட்டு அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிவிட்டு அந்த ஈரத்தன்மைக்கே வந்து நல்லா முளைச்சி வந்துடும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம முன்னாலே இந்த மாதிரி ப்ரிப்ரேஷன் வேலையெல்லாம் பண்ணி வச்சிட்டோன்னா அடுத்த நாள் வந்து மறந்துட்டால் கூட ஃப்ரிட்ஜில் நமக்கு ரெடியாக இருக்கும். எடுத்து நம்ம வந்து வேக வச்சு ஸ்நாக்ஸாக வந்து கொடுத்து விட்டுடலாம், இல்லை குழம்புக்கும் நம்ம வந்து சேர்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி சின்ன வேலைகள்லாம் செஞ்சு வச்சுட்டா நமக்கு டென்ஷன் இல்லாமல் மண்டே அன்னைக்கு குழந்தைங்கள ஈஸியாக ஸ்கூலுக்கு அனுப்பிடலாம். அதே போல் லஞ்சும் வந்து நம்ம பிளான் பண்ண மாதிரி சமைச்சு முடிச்சிடலாம். அடுத்ததாக தேங்காய் கூட இந்த மாதிரி தான் நான் கட் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிடுவேன். ஸோ இதை பற்றின வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனலில் இருக்குது, மறக்காமல் போய் ப்ளேலிஸ்ட்டை செக் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.